ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, அருமையான போதகர் சொன்னது போல இது கடைசி காலம். இது இப்பதான் 1ஆம் தேதி ஜனவரி பிறந்தது போல இருக்குது. நான் பாருங்க, 5 மாதங்கள் முடிந்து 6வது மாதம் இந்த 8ஆம் நாளை காணும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். அருமையானவர்களே, கொஞ்சம் கவனிங்கம்மா, கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க. தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பிரசனத்தை காத்துக் கொள்ளுங்கள். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்கினியை போட்டு அக்கினியின் மேல் கட்டைகளை அடுக்கி அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள். கவனிங்க, ஒரு சர்வாங்க தகன பலியை நாம் செலுத்துவோமானால், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் பாவம் செஞ்சா, அவன் ஏழையா இருந்தா கூட சரி, அவன் என்ன செய்யணுமா, 2 ஜோடு காட்டு புறா அல்லது புறா குஞ்சுகளையாவது என்ன செய்யணுமா, கொண்டு வரணும். அதிலே ஒன்றை பாவ நிவாரண பலியாக என்ன செய்யணுமா, பலியிடணும். பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம பழைய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்ந்திருப்போமே ஆகில், யாரா இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், ஒரு காளை, ஒரு வெள்ளாட்டுக்கடா, ஒரு வயதான ஆட்டுக்குட்டிய பலிக்குன்னு கொண்டு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களை, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு பலியை செலுத்தும்படி நம்ம காளையும் ஆட்டுக்கடாவும் வெள்ளாட்டு கடாவோ அல்லது ஆட்டுக்குட்டி, ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வரணும்னா அதெல்லாம் எங்க கட்டுவீங்க? எங்க வசதி இருக்குது? யோசனை பண்ணி பாருங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அப்படி ஒரு கண்டிஷன். ஆனால் அருமையானவர்களே, இந்த புதிய ஏற்பாட்டிலே அதையெல்லாம் தேவன் என்ன செய்தார்? என்ன செஞ்சாரு? ஒரே பலி, அதுதான் அவர் நமக்காக பலியானார். வாசிக்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். எப்படிங்க அறைஞ்சாங்க? கிறிஸ்துவ 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கினார். நாம் பட வேண்டிய பாடுகளை அவர் பட்டார். நம்ம மேல விழ அந்த காலத்துல யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சா 39 அடி வாரினால அடிக்கப்படணும். 40 அடி கூட வாங்கியிருக்கான் பவுல் 5 தடவை. பாடுள்ள வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை. வடநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா தேவனை ஆராதிக்கிறதுக்கு நிலையான ஸ்தலம் இல்லை. ஆனா நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறாரு தேவன். இடமும் இலவசமா கொடுத்திருக்காரு. நல்ல ஏசியும் என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்திருக்கிறார். கவனிங்க, தேவன் சொல்லாததை செய்யலங்க நம்ம. அல்லேலூயா. 2009 நினைக்கிறேன், 2009 2010 தெரியல, ஒரு சின்ன வீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபை கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆக போகுது. 9ஆம் ஆண்டு விழா கொண்டாட போகிறோம்.
இந்நேரம் எத்தனை பேர் வந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க. ஆத்துமாக்களுக்கு பஞ்சமே இல்லைங்க. தடுக்கி விழுந்த ஆத்துமா. தென் சென்னையை விட இந்த வட சென்னை தான், கவனிங்க, இந்த வட சென்னை தான் ஜனத்துக்கு குறைவில்லாதது. எந்த கடையில போய் பார்த்தாலும் ஜனங்க தாங்க. கறிக்கடையில போய் பாருங்க, ஜனங்க இருப்பாங்க. டீ கடையில ஜனங்க இருப்பாங்க. ஹோட்டல்ல ஜனங்க இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் ஜனங்க இருப்பாங்க. பஸ் ஸ்டாண்ட்லயும் ஜனங்க இருப்பாங்க. அந்தந்த வீட்டு திண்ணையிலையும் ஜனங்க இருப்பாங்க. ஜனங்களுக்கு பஞ்சமே இல்லை. அவ்வளவு ஆத்துமாக்கள் என்ன செஞ்சிருக்கலாம், வந்திருக்கலாம். ஆனா நம்ம என்ன செய்யல, அடுத்த கட்டத்துக்கு நம்ம கடந்து போகணும். ஒரு யானையை எடுத்துக்கங்க. ஒரு யானை 100 அடி, ஆனா அது எத்தனையோ அடி தூரம் நடக்கலாம். அவ்வளோ பெரிய யானை 100 அடி. அதை கட்டி போட்டு அவுத்து விட்டாலும் அது 100 அடிக்கு மேல என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. நம்மளும் அதே போலதாங்க இருக்கிறோம். அருமையான தேவஜனமே, நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கணும். நம்ம சிந்திக்காத வரையிலும் தேவனால் என்ன செய்ய முடியாது, அற்புதம் செய்யவே முடியாது. இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய பாத்திரத்துல பானம் பண்ண போறீங்க. அவருடைய மாம்சத்தை புசிக்க போறீங்க. இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ எனக்கும் தெரியாது, சர்ச்சி பாஸ்டருக்கும் தெரியாது. ஆனால் இனிமேல் அடுத்த கட்டத்துக்கு நீங்க கடந்து போகணும் அப்படின்னு தான் இந்த சபை விரும்புது. இந்த சபை போதகரும் விரும்புறாரு. அடுத்த கட்டத்துக்கு நீங்க கடந்து போயிட்டீங்கன்னா உங்களையும் ஆசீர்வதிப்பாரு, உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாரு, உங்க நிமித்தம் இந்த சர்ச்சையையும் ஆசீர்வதிப்பாரு. வாசிக்கலாம். லேவி ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. லேவி ராகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அபிஷேகம் பெற்ற ஆசாரியர் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன். பழுதற்ற ஒரு இளங்காளை. அல்லேலூயா, அல்லேலூயா. பழுதற்ற ஒரு இளங்காளை. நீங்க இளங்காளையா இருக்கணுங்க. சந்து சந்தா என்ன செய்யணும், வெட்டப்படணும். பலிபீடத்துல உங்களை வச்சு என்ன செய்யணும், சந்து சந்தா வெட்டணும். அல்லேலூயா. உங்களை எப்படியெல்லாம் நடத்திருக்கிறாருன்னு என்னைக்காவது ஒரு நாள் உட்கார்ந்து தேவனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்திருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை எப்படி நடத்தினார், நேற்று எப்படி நடத்தினார்? நேற்று ராத்திரி நடந்து முடிஞ்ச IPL கிரிக்கெட் மேட்ச், அந்த கப்பு வாங்கும் போது பாத்தீங்கன்னா ஜன நெரிசல்ல சிக்கி 11 பேர் மறுத்து போனாங்க. ஒரு உலக பிரகாரமான விளையாட்டுக்கே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஜனம். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன செய்யறாரு, உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறாருங்க. உங்களை வர்த்திக்க பண்ணணும்னு விரும்புறாரு. ஆனா நீங்க அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்களா? காலம் இனி செல்லாதுங்க. எங்க பார்த்தாலும் கொலைகள், கொள்ளைகள், பாலியல் பலாத்காரங்கள், இதெல்லாம் பாவம் ஒரு பக்கம் பெருகிக்கிட்டே இருக்குது. ஆனா கிருபையும் என்ன செய்யுதுங்க, அவன் நம்ம மேல வச்சிருக்கிற ஐயா சொன்னது போல இப்ப வந்துக்கிற கொரோனா பாத்தீங்கன்னா வீரியம் இல்லாத கொரோனா. அதுக்கே நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, மாஸ்க் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. கவனிங்க, எல்லா அதிகாரத்தையும் நம்ம கிட்ட கொடுத்துக்கிறாங்க ஆண்டவர். வர இருக்கிற கொரோனாவை கூட நம்ம தடுத்து நிறுத்த முடியும். எப்படி? ஜபம், முழங்காலில் நின்று ஜபிக்கணும். நம்ம மோகன் சி லாசரஸ் ஐயா
நம்ம வில்சன் செல்வகுமார் ஐயாலாம் பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று ராத்திரி சின்னமலை ஏஜி சர்ச்சில் செய்தி கொடுத்தார். மோகன் சி லாஸ்டர்ஸ் ஐயா மத்தியானம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்காரு. பாருங்க, 71 வயசுங்க அவருக்கு. இந்த 71 வயதுலையும் 13-14 வயசுல அவருடைய இருதயம் வீங்கி போச்சு. டாக்டருங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, நீ மரிச்சு போயிடுவேன்னு. ஒரு சகோதரன் அவருக்கு சுவிசேஷம் அறிவிச்சு இன்னைக்கு பாருங்க 71 வயசுங்க. எங்க சின்னமலை ஏஜி சபை பாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா 76 வயசு ஐயா மோகன் ஐயாவுக்கு. இந்த 76 வயசுலயும் காலையில 5 மணிக்கு ஆராதனையில செய்தி கொடுக்கிறாரு. 7 மணிக்கு அந்த 2வது ஆராதனைக்கு ஜெமீன் பல்லாவரம் போறாருங்க. 76 வயசு. அதை முடிச்சிட்டு 9:30 மணிக்கு மறுபடியும் சின்னமலைக்கு வந்து செய்தி கொடுக்கிறாங்க சத்தியம் டிவியில. யோசனை பண்ணி, நான் மற்ற ஊழியர்கள் எல்லாம் எடுத்து சொல்றேன், நீங்க எந்த கட்டத்தில் இருக்கிறீங்க? 100 அடிக்கு மேலதான் உங்களால நடக்க முடியுமா? அதுக்கு மேல உங்களால 1 அடி கூட எடுத்து வைக்க முடியாதா? சிந்திச்சு பாருங்க. வாசிங்கம்மா, அத்தர் வாசிங்க. அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அந்த காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து, அந்த காளையின் இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து, அருமையானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா ரத்தத்தையும் 6 லிட்டர் ரத்தத்தையும் நமக்காக சிந்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 6 லிட்டர் ரத்தத்தையும் நமக்காக சிந்தினாருங்க. உடம்பு ஒரு மனுஷன் போய்கிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அவன் உடம்புல இருக்கிற எல்லா ரத்தமும் வந்தது. 6 லிட்டர் ரத்தமும் வந்துச்சுன்னா அந்த மனுஷன் என்ன செஞ்சிடறான்? இறந்து போயிடுறான். ரத்தம் தாங்க உயிர். ரத்தத்தை என்ன செஞ்சிடறாங்க? கீழே ஊத்திடணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அவரை ஒரு முறை தான் அவர் யூதர்கள் சிலுவையில் அரைஞ்சாங்க. நம்ம தினம் அவர் என்ன செய்யறோம்? பேச்சில, மூச்சில, சொல்லுல, செயலில நம்ம சிலுவையில அறைகிறோம். அப்ப அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? தவிர்க்கணும். அருமையான தேவ ஜனமே. அதர்வாசி அதை ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து தன் விரலை ரத்தத்தினால் தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சந்நிதியில் 7 தரம் தெளிக்க கடவன். 7 தரம் தெளிக்க கடவன். அவர் பாருங்க எத்தனை அவமானப்பட்டாருங்க, எத்தனை நிந்த, எத்தனை நெருக்கம். 39 அடி 52ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிமா. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார். கவனிங்க, அநேகருடைய பாவம், அநேகருடைய 800 கோடி ஜனங்களுடைய பாவத்தை ஒருவர் சுமந்து தீர்த்தார். ஏலியா, அல்லேலூயா. 800 கோடி ஜனங்க. சென்னை பட்டணத்துல பாத்தீங்கன்னா 42,610 தெரு இருக்குது, 200 வார்டு இருக்குது, 130 பின்கோடு இருக்குது. அப்போ இந்த 130 பின்கோடுல இது வரையில எத்தனை பின்கோட்ல இருந்து ஜனங்க வராங்கன்னு பாத்துக்கிடுங்க. எத்தனை பின்கோட்ல இருந்து ஜனங்க வராங்க. நான் வந்து சென்னை 26ல இருந்து வரேன். 26ல இருந்து சென்னை 15க்கு போயிட்டு, இது எத்தனைங்க பின்கோடு?
12 ஓகே 12க்கு வந்தேன். அப்ப எப்படி பாருங்களேன், 130 பின்கோடு பறஞ்சு விரிஞ்சு இருக்கிற இந்த சென்னை பட்டணத்தையே நம்ம இந்த 9 வருஷமா நம்மளால சந்திக்க முடியலையே. அப்ப யோசிச்சு பாருங்க. அதர்வாசிமா இல்ல இல்ல ஏசாயா 11 அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் ஆவியினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். 7 வாசிமா 7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டு இருந்தார், நம்முடைய வாயை அவர் திறக்கவும் இல்லை. யாருக்காவது ஒரு நெருக்கம் வந்துருச்சு பாருங்க, உண்மையில சொல்றேங்க, இது வரைக்கும் எந்த சர்ச்சு பாஸ்டரும் உங்களை பிளைட்ல கூட்டி, அந்த சர்ச்சு பிலீவரை விசுவாசிங்களை பிளைட்ல கூட்டிட்டு போவேன்னு சொன்னதே இல்லைங்க. உங்களுக்கு நல்ல பாஸ்டரை கொடுத்துருக்காங்க. அலேலியா என்ன அலேலியாவே வரல? அப்ப இவன் நல்லவரே இல்லையா? ஐயோ அருமையானவர்களே, பிளைட்ல நீங்க கொஞ்சம் இங்கிருந்து தூத்துக்குடி எவ்வளவு தெரியுமாங்க? ஒரு பண்டிகைன்னு வந்துட்டா போதும் 14,000 ரூபாங்க. இல்லையா? மற்ற நாள்ல பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய் இல்லைன்னா 10,000 ரூபாய் இருக்கும் போடுறது. தூத்துக்குடிக்கு இல்லை 7,000 ரூபாய் இல்லை 3,000 ரூபாய். அதாவது பிளைட்லேயே 3 விதமான இது இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸும் இருக்குது, செகண்ட் கிளாஸும் இருக்குது. பாருங்க எவ்வளவு வசதியை செஞ்சு கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். நான் கூட இது வரைக்கும் பிளைட்ல போனதே இல்லை. இல்லையா? ஆனா ஆண்டவர் தேவ கிருபையினால இவர் என்ன செஞ்சிருக்காரு, உங்களையும் கூட்டிட்டு வரும்படி கிருபை செஞ்சிருக்காரு. பாருங்க, தேவன் சொல்லாதத இந்த சபை செய்யலைங்க. நான் சாட்சிங்க அதுக்கு. சபை ஆரம்பின்னு சொன்னாரு தேவன், ஆரம்பிச்சாரு. இந்த நாள் வரையிலும் இவரையும் நடத்திக்கிட்டு இருக்காரு, இவருடைய குடும்பத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காரு. இல்லையா? பக்கத்துல இருந்ததுனால நான் சொல்றேன், இருக்கிறதுனால நான் சொல்றேன். மாம்சத்துல வேணா நான் தூரமா இருக்கேன், ஆனா ஆவியில நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கோம். அலேலுயா அலேலுயா. அருமையான தேவ ஜனமே, உங்களை நடத்துற ஆண்டவர் யோசிச்சு எப்படி நன்மை செஞ்சிருக்காரு. இந்த வசனத்தை தயவு செய்து என்ன செய்யுங்க, இந்த இருதயம் என்ற பலைகள் எழுதிக்கங்க. 6 வாசிமா. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். இந்த வாரத்துல ஒரு நாள் தான் நம்ம ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன், தொடர்பு எல்லைக்கு உள்ள இருக்கிறீங்க. இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆராதனை முடிஞ்சு அடுத்த வாரம் வரைக்கும் தொடர்பு எல்லைக்கு வெளியில தான் இருக்க போறீங்க. நீங்க என்ன செய்றீங்க, எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இருக்கீங்களா, அல்லது என்ன பண்றீங்க, இது உங்களுடைய ஆத்துமாவுக்கு தான் தெரியும். அல்லேலூயா அல்லேலூயா. இது உங்களுடைய ஆத்துமாக்கு தாங்க தெரியும். வழி தப்பி, நான் உண்மையில சொல்றேன், இன்னைக்கு சுயத்துல சபை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள் மிஞ்சி போனா 2 வருஷம் 3 வருஷம், அதுக்கப்புறம் அந்த சபையும் காணாம போயிடுது, அந்த சபை ஊழியரும் காணாம போயிடுறாரு. இல்லையா? ஆனா இந்த சபை தேவ சித்தத்தின்படி, உண்மையிலே சொல்றேங்க, பலிபீடத்துல நின்று சொல்றேன், தேவ சித்தத்தின்படி அவரே உருவாக்குன சபை. இந்த சபை எத்தனையோ பேர் வந்து போயிட்டாங்க. இந்த சபை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3000 பேர்கிட்ட வந்திருப்பாங்க போல. ஆனா இருக்கிறது எத்தனை பேரு? 50 பேரு 100 பேரா? அது உங்களுக்கு தான் தெரியும். அருமையானவர்களே, எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, எல்லாரும் வேலை செய்யுங்க.
சின்ன குழந்தைங்க கூட வேலை செய்யுங்க. ஒவ்வொரு ஆத்மாவை சந்திச்சு என்ன செய்யுங்க, கூட்டிட்டு வாங்க. அப்பதான் ஆண்டவர் என்ன செய்வாரு, இடம் கொடுப்பார். லேலியா லேலுயா. ஒரு கார் கேட்குறீங்க, அந்த காரு முதலாவது என்ன செய்யணும், அந்த காரை நிறுத்தணும்னா ஒரு இடம் வேணும். ரெண்டாவது என்ன வேணும், கார் ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் வேணும். மூணாவது என்ன வேணும், தினந்தோறும் அந்த காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு உண்டான பணம் வேணும். எல்லாம் இருக்குதா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நீங்க ஆண்டவர்கிட்ட அநேகர் கேட்கறது ஏன் அவர் கொடுக்கறது இல்லை தெரியுமா? இதெல்லாம் வச்சு உனக்கு அனுபவிக்க தெரியுமா? இங்க பாருங்க, எத்தனை கோடி வேணாலும் இருக்கட்டுங்க இடம், ஆண்டவர் நிச்சயமா சொல்றேங்க, இந்த சர்ச்சை கொடுத்த மாதிரி இடம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? அலேலியா. நான் சைலண்டா இருக்கீங்க, இவ்வளவுதானே விசுவாசம்? அல்லேலூயா. எபினேசர் விடுதலை ஊழியம் மற்ற நலிந்த சபைகளை தாங்குற சபையா இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. மற்ற நலிந்த சபைகளை தாங்குற சபையா இருக்கணும். நாங்களே நலிஞ்சு போயிருக்கோம், எங்களை தாங்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லைன்னு தயவு செய்து யாரும் என்ன செய்யாதீங்க, நினைச்சிடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல சரீர சுகத்தை கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு ஊழியத்துல நீங்க வளர்ந்து பெருகணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா கொஞ்சமாவது என்ன செய்யுங்க, ஜிஹெச்சுக்கு போங்க. என்ன செய்யுங்க, ஜிஹெச்சுக்கு போங்க, இல்லைன்னா ஸ்டான்லிக்கு போங்க, இல்லைன்னா கேஎம்சிக்கு போங்க, இல்லைன்னா ராயப்பேட்டைக்கு போங்க. அங்க பாருங்க எத்தனை நோயாளிங்க, எத்தனை பேருங்க கேன்சர் பேஷண்ட்டுங்க இருக்காங்க, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், எவ்வளோ. ஆனா நம்மள ஆண்டவர் நல்லா வச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க. உங்கள யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஆகாது, கோச்சிக்காதீங்க. அம்மா டாக்டர் பார்த்து சொல்றாரு, உனக்கு 2 கிட்னி என்னாச்சு, ஃபெயிலர் ஆயிடுச்சு அப்படின்ட்டாருன்னா என்னங்க ஆகுது உங்க நிலைமை? அப்பதான் இவருக்கு ராத்திரி 12 மணிக்கு போன் வரும், ஐயா 2 கிட்னி என்னாச்சு, ஃபெயிலர் ஆயிடுச்சு, டயாலிசிஸ் பண்றதுக்கு கூட எனக்கு என்ன இல்லை, வழி இல்லை. அந்த மாதிரி ஆகாதுங்க. அல்லேலூயா. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், போனுக்கு மேல போன் வரும், இவருடைய போனே சூடாயிடும். எங்க அம்மா சொல்லுவாங்க, ஏப்பா நான் பகல்லையும் ஆபீஸ்ல போய் உழைக்கிறேன், ராத்திரில கொஞ்ச நேரம் தான் நான் தூங்குறேன், கொஞ்சமாவது போன் ஆஃப் பண்ணேப்பா. இல்லம்மா, அந்த ஆத்துமாவை நான் சந்திக்கணும். இதுதான் பாரம். அந்த 2 கிட்னியும் ஃபெயிலர் ஆன 2 கிட்னியும் செயல்பட வச்சு நல்லா சுகத்தை கொடுத்து சர்ச்சைக்கு வாமான்னு சொன்னா அந்த ஆளை பார்த்தா என்ன செய்யாது, வரவே வராது. இல்லையா? எங்க ஊழியக்காரங்களுடைய பாரம், இந்த வேதனையே இதுதாங்க. அலைஞ்சு திரிஞ்சு ஒரு ஆத்மாவை சந்திச்சு அவங்களுக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி விடுதலைய வாங்கி கொடுத்தா அந்த ஆத்மா கண்ணுக்கு முன்னால திரும்பவும் போய் பாவத்துல விழுது. பாத்தீங்களா? அதை விட எங்க ஊழியக்காரங்களுக்கு நடக்கிற கொடுமை அவர் எதுலையுமே இல்லை. அருமையானவர்களே, சிந்திச்சு பாருங்க. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கணும். 11ஆம் அதிகாரம். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். கொஞ்சம் இருங்கம்மா. 40 அடி. 5 40 எவ்வளவுமா? பாத்தீங்களாங்க? அடி வாங்காமையே சொல்லிட்டீங்களே. ஆனா அடி வாங்கின அந்த பவுலுக்கு எப்படிங்க இருக்கும்? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அடி நம்மளை அடிச்சாலே அந்த அடிச்சவனுக்கு 10 அடி விழும். ஆனா பவுல்
40 அடி 5 தடவை வாங்கியிருக்கேன், 200 அடி. வாசிமா. 3 தரம் மினாறுகளால் அடிபட்டேன், ஒரு தரம் கல்லெறியுண்டேன். ஒரு தரம் கல்லெறியுண்டேன். சொல்லால பாஸ்டர் சொல்லால உங்களை வேதனை படுத்துறாருன்னு நினைக்காதீங்க. ஒரு சொல்லுக்கே உங்களால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. ஆனா வெளியாட்கள் உங்களை யாராவது ஒரு சொல்லு சொல்லிட்டா அவ்வளவுதாங்க, கல்லை விட சொல்லு மோசமானது. 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும். கல்லர்னா திருடர்கள். என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண்விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் இதெல்லாம் இல்லாம எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. இந்த சபையை குறித்து யாருக்காவது கவலை இருக்குதா? உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பொருள் டேமேஜ் ஆச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க? கடனை வாங்கியாவது அதை என்ன செய்வீங்க? சரிப்படுத்துவீங்க. ஒரு சவர நகை 72,000 ரூபாய். இல்லையா? ஒரு சவர நகை 72,000 ரூபாய். ஒரு மைக்கு கவனிங்க, கிட்டத்தட்ட 300 ரூபாயோ 400 ரூபாயோ 500 ரூபாயோ 72,000 ரூபாய் கொடுத்து நகை வாங்கறதுக்கு முன்னாடி போறோம். ஆனா 300 ரூபாயோ 400 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ வச்சுங்க, ஒரு மைக்கு சரியில்லை, அதை வாங்கறதுக்கு நம்ம மைண்ட் என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. இதெல்லாம் யாருடைய வேலை? யாருடைய வேலை? இல்ல, பாஸ்டரோட வேலை. அல்லேலூயா. இதெல்லாம் யாருடைய வேலை? எங்க வேலை நகைகளை வாங்கி சேர்க்கிற வேலை. பாஸ்டரோடைய வேலை என்ன வேலை? எங்களுக்கு ஏதாவது ஒரு பலவீனம்னா வந்து ஜெபிக்கிற வேலை. நாங்க வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும், உடனே வந்துடணும். இதுதான் பாஸ்டர். மைக்க குறிச்சுலாம் எங்களுக்கு கவலை இல்லைங்க. சர்ச்சில் எது பார்த்தானா கூட சரிங்க, சும்மா வாயில மெசேஜ் கொடுத்தா கூட நாங்க கேட்போம், மைக் இல்லாம. நாள்தோறும் கவலை. அவனை வாட்டிச்சு. இந்த எபினேச விடுதலை ஊழியம் இருக்கிற நிலையிலேயே 100 அடியிலேயே இருக்குதுங்க அந்த சபை. 101வது அடி எப்ப எடுத்து வைக்க போகுது, அது நீங்க தான் என்ன செய்யணும், தீர்மானிக்கணும். எல்லாரும் இறங்கி, எல்லாரும் களத்துல இறங்கி. ஒரு கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா 11 பேரும் விளையாண்டாதான் அந்த டீம் ஜெயிக்கும். எல்லாம் பாரமும் அந்த கிரிக்கெட் கேப்டன் மேல போட்டா அவன் என்ன செய்வான் யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த டீம் தோத்து போச்சுன்னா யாருக்கு கெட்ட பேரு? கேப்டனுக்கு தான் கெட்ட பேரு. அந்த மாதிரி சர்ச்சில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா பாஸ்டருக்கு தான் ரொம்ப பலவீனமா இருக்கு. அதனால என்ன செய்யுங்க, எல்லாரும் இணைஞ்சு என்ன செய்யுங்க, சபைய 101வது அடிக்கு எடுத்துக்கிட்டு போங்க. நம்ம வருஷம் ஆண்டு விழா கொண்டாடுறீங்க, நல்லதுதாங்க. ஆனா ஆண்டவர் அந்த ஆண்டை கூட்டி சபையை நடத்தினாரு, உங்களை நடத்தினாரு. நீங்க செய்யறது என்ன? நம்மளை நாமளே என்ன செய்யணும், ஆராய்ச்சி பார்க்கணும். முதலாவது நம்மளை நாம சரிப்படுத்திக்கணும். அப்புறம் நம்ம என்ன செய்யணும், அடுத்தவங்களை சரிப்படுத்துறதுக்கு முயற்சிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என்னுடைய வலது கண்ணில் தூசி இருக்குது.
அதை யாராவது வந்து என்ன செய்யணும், ஊதி விட்டா அந்த தூசி போயிடும். ஏன் வலது கண்ணு மூடி இருக்கும்போது அடுத்தவங்க கண்ணுல தூசியே இல்லைங்க. அதை போய் நான் ஊதுனா என்ன என்னங்க சொல்லுவாங்க? தோத்துரும். அதெல்லாம் கரெக்டா சொல்றீங்க. இதுதாங்க நடக்குது இப்ப. இதெல்லாம் என்ன செய்யுங்க, இதுல இருந்தெல்லாம் வெளியே வாங்க. இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு நான் நேற்று ராத்திரியே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி லைட்லாம் கிடையாது, ஒரே ஒரு லைட் தான், எல்இடி பல்பு தான் இருக்குது. அப்போ ஆண்டவரே நாளைக்கு செய்தி கொடுக்கணுமேப்பா அப்படின்னு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, இதை கொடுப்பா. எது? லேவியராகமம். பலி சந்து சந்தா வெட்டப்படணும். அலேலியா அலேலியா. கோழி முட்டை போட்டுட்டு ஓடிருங்க. கோழி என்ன செய்யும்? முட்டை போட்டுட்டு ஓடிரும். அதுக்கு ஆடெல்லாம் காக்காதுங்க. ஆனா ஆடு அப்படி கிடையாதுங்க. நீங்க ஆடா இருக்கணும். அலேலியா அலேலியா. பலியாக ரெடியா? என்ன சத்தம்? அந்த மாதிரிதான் எல்லாரும் சொல்லுங்களேன், ரெடின்னு. பலியாக ரெடியா? யாரும் படாதீங்க, யாரையும் பலி கொடுக்க மாட்டாங்க. நீங்க தான் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு உங்களை நீங்களே ஒப்பு கொடுக்கணும். எனக்கு 49 வயசாகுது, இதுவரையிலும் எனக்கு குறையெல்லாம் இருக்குது தான். ஆனா இதுவரையிலும் இந்த வேதம் என்னை கைவிட்டதே இல்லை. இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தை என்னை கைவிட்டதே இல்லை. இந்த வருஷம் அக்டோபர் 30ஆம் தேதி 50வது வயது நான் அடி எடுத்து வைக்க போறேன். அலேலியா. நான் ஏன் யோசனை பண்ணி பார்க்குறேன், சப்பா பார்வை நல்லா இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, சர்ச்சுக்கு வந்துட்டு உட்காந்துட்டு பாயை பிச்சுட்டு பாய்க்கு அடியில் சில பல பூமர் பாக்கெட்டா, பூமர் 5 ஸ்டார் சாக்லேட் பாக்கெட்டு, லேஸு, குர்குரே, இதெல்லாம் சிப்ஸ் பாக்கெட்லாம் எடுத்து என்ன செஞ்சுக்கிறாங்க, ஆத்மாவை கூட்டிகிட்டு வர சொன்னால் அதை எடுத்துகிட்டு வந்து பாய்க்கு அடியில் ஒழிச்சு வச்சுட்டு போயிடுறாங்க. இந்த கொஞ்சம் பார்வையை வச்சு என்னை எத்தனை நாட்கள் இந்த பூமியில் ஜீவனோடு வச்சிருக்கீங்களோ, நான் ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும். லேலியா லேலியா. நான் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனப்படணும். அதை தான் நான் விரும்புகிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.